Hi friends, welcome back to Mama Bima. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா மழைனால எங்களுக்கு இன்னைக்கு இன்விடேஷன் வர்க் கேன்சல் ஆயிடுச்சு. எஸ் நம்ம மழை பெய்யும் அப்படினு சொல்லிட்டு நியூஸ்ல பார்த்தேன். என்னடா திடீர்னு பொத்துக்கிட்டு மழை பெய்யுது அப்படினு பார்த்தா நியூஸ்ல கனமழை பெய்ய வாய்ப்பு, தொடர்ந்து 3 மணி நேரத்துக்கு மழை நீடிப்பு அப்படின்லாம் சொன்னாங்க. ஓகே, நீடிச்சா நீடிக்கட்டும், அது வேலையை அது பாக்குது, நம்ம வேலையை நம்ம பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள வந்து பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அகாராவோட ஹேண்ட் பிளண்டர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது 600 வாட்ஸ் 1 இயர் நம்ம வாரண்டி கொடுத்திருக்காங்க. இது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். இதுல வந்துட்டு நம்ம பிளண்டிங் அண்ட் விஸ்கிங் ரெண்டுமே பண்ணிக்கலாம். இதுல 8 ஸ்பீட் கண்ட்ரோலர் இருக்கு, டிட்டாச்சபிள் ஸ்டிக் பிளெண்டிங் டிசைன், இல்ல ஷார்ப் பிளேட்ஸ் கொடுத்திருக்காங்க, டர்போ ஃபங்க்ஷன் இருக்கு, ஆன்டி ஸ்பிளாஷ் கார்டு இருக்கு. இது வந்து நம்ம ஈஸியா அப்படி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம், இப்படி ஈஸியா அட்டாச்சும் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஓகேங்களா? இதுல வந்துட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ஸ்மூத்திஸ் நம்ம போடலாம், நமக்கு ஏதாவது பிளெண்ட் பண்ணணும்னா பிளெண்ட் பண்ணிக்கலாம், முட்டை அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொன்னு வந்துட்டு நம்ம சூடா இருக்கும் போது நம்ம நிறைய விஷயங்கள் வந்து மத்து வச்சு கடைய முடியாதுல்ல, அதுக்காக இதை நம்ம ஈஸியா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்பீடாவும் அந்த சூட்ல இருக்கும் போது நமக்கு பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணதையும் நமக்கு இந்த ப்ளூ கலர் லைட் எரியுது. இப்ப நான் ஒரு மீடியம் ஸ்பீட் இதுல நம்ம வச்சுக்கலாம். ஓகே, வச்சுக்கிட்டு நான் இப்போ ஒரு சின்ன டம்ளர்ல நான் இந்த மாதிரி மாத்திட்டேன். இப்ப இதுல வந்து நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸ்மூத்தி பாருங்க எவ்வளவு அழகா நமக்கு ரெடியா இருக்குது. ஃப்ரூட்ஸை வந்து அப்படியே வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஹெல்த் வைஸாவும் நல்லா இருக்கும். ஒரு ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் உடனே இன்ஸ்டன்டா நம்ம போட்டு கொடுத்த மாதிரி இருக்கும். நிறைய குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இந்த மாதிரி ஸ்மூத்திஸ் வந்து நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாவும் வெயிட் கெயினும் ஆகும். இந்த ப்ராடக்ட் நான் எங்க இருந்து வாங்கினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமேசான்ல இருந்தா. லிங்க் ஃபுல்லா டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணிக்கலாம், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பேபிமா ஒரே டல்லா ஆயி போச்சு. ஏன் டல்லா இருக்கிற? மழை பெஞ்சு எல்லா காரியத்தையும் கெடுத்து குட்டி சவுரா ஆக்கி என்ன தூக்கின்னு வந்து இங்க ஓரத்துல நிக்க வச்சிருச்சு அப்படின்னு ஒரே ஃபீல் பண்ணுது. அப்படி இல்ல, மௌலி செம்ம கான்ல இருக்கிறான் என் மேல. சாப்பாடு செய்யும் போதெல்லாம் சாப்பிடலதுங்க. இப்ப வேலை இருக்கிற இப்பதான் நான் சாப்பிடுவேன், நீ செஞ்சு வச்சுதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. சரிங்களா? அப்பா அவன் முந்தா நேத்து சொன்னான் பாத நேத்தே வந்து திராட்டல்ல விட்ட. நீ திராட்டல்ல விட்ட அப்படின்னா நேத்து வந்துட்டு லேட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால நம்மளால செய்ய முடியல. இன்னைக்கு வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே போறோம் போகல அப்படிங்கறத தாண்டி ஆக்சுவலி அப்ப மழை கடிக்கலாம். மழை பெஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த டிசிஷனே எடுத்தோம். ஓகே, மழை பெஞ்சிருச்சு, அதனால பிளான கேன்சல் பண்ணுவோம். நிக்கிற ஏரியாவா இருக்கும். சரி, எதுக்கு போயிட்டு காரை கொண்டு போய் இவ்வளவு பெரிய காரை கொண்டு போய் பார்க் பண்ண முடியாது, கொஞ்சம் டஃபா இருக்கும். அதனால சரி ஓகே இன்னைக்கு ரெஸ்ட் எடுப்போம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம், பாடிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை. எவ்வளவு நாங்க ரெஸ்ட் எடுத்துக்கிறோமோ அது வரைக்கும் எங்களுக்கு நல்லதுன்னு தோணுது. ஏன்னா கண்டினியூஸா ஈவென்ட் கண்டினியூஸா வந்துட்டு நமக்கு ப்ரோக்ராம் எல்லாம் நம்ம வச்சுக்கிட்டே இருக்கோம். இல்ல கண்டிப்பா ரெஸ்ட் தேவை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 டேஸாவே வந்து ரெஸ்டே இல்ல. வந்து வீட்டுக்கு வந்து தூங்க வரதே லேட்டா போகுது. தூங்கும் போது பாத்தீங்கன்னா மணி 1, 1:30 ஆயிடுது. திரும்பி காலையில சீக்கிரம் எழுச்சிக்கிற மாதிரி ஆயிடுது. பாப்பா வந்து கிளாஸ் போறா, அவளுக்கு ரெஸ்ட் இல்லன்னா நியாயம், எங்களுக்கு ஏன் ரெஸ்ட் இல்லன்னு எங்களுக்கே தெரியல. காலையில சீக்கிரம் எழுந்தாலும் மத்தியானம் வந்து மத்தியானம் வந்து தூங்குது. ஆனா எங்களுக்கு வந்து டோட்டலா ரெஸ்ட் இல்ல, ரெஸ்டே கிடையாது, சுத்தமா ரெஸ்டே கிடையாது. எப்ப வரோம், எப்ப போறோம், எப்ப தூங்குறோம் அப்படின்னே தெரியாம போயிடுது எங்களுக்கு. ஆனா இன்னொன்னு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவ்வளவு ரெஸ்ட் இல்லாம சுத்தும் போது நான் வந்து ஒரு சில செலிபிரிட்டிஸ் எல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணேன். அவங்களுக்கு எல்லாம் இப்ப எப்படி ரெஸ்ட் கிடைக்கும்? மூவில நடிக்கணும், ஷூட்டிங் எடுக்கணும், முடியவே முடியாது போல் இருக்குது. சீரியஸாவே வந்து ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ற டைமே அவங்களுக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் ஷூட்லயே பிஸியா இருப்பாங்க, அதுவும் தூங்க கூட முடியாது. ரொம்ப கஷ்டம் தான். எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. இப்ப நம்ம இத்தனைக்கும் நம்ம பெரிய இதுக்கெல்லாம் போறது இல்ல, வெறும் நம்ம வேலையா சுத்திட்டு இருக்கிறோம். ஒரு சில நேரத்துல அபிஷியலாவும் சுத்துறோம். ஆனா இப்ப ரெஸ்ட் இல்லாத போது தான் எனக்கு அது எவ்வளவு கஷ்டம். நமக்கு என்னன்னா ஐ பேக் வந்துடும். பேபி பேக் பாருங்க, இங்க வரைக்கும் தொங்குது ஐ பேக். ஐ பேக் வந்துச்சுன்னா மூஞ்ச பார்க்க முடியாதே. நம்ம வந்து இன்னைக்கு என்ன செஞ்சு சாப்பிடலாம், ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நண்டு, அப்புறம் ஊளி மீன். ஊளி மீன் ஏப்பா 20 மீன் இருந்ததுப்பா, எங்கப்பா காணோம்? அவ்வளவுதான் இருக்கு. எப்படிப்பா 2 மீன் எடுத்தேன், 2 மீனை 1 8 பீஸ் வந்தது, 1 7 பீஸ் வந்தது. மீன் நிறைய சாப்பிடணும் போல எனக்கு தோணுச்சு ஃப்ரெண்ட். ஏன் இன்னைக்குன்னு பார்த்து மீன் வந்து இவ்வளவு கம்மியா ஆயின்னு வந்து கேட்டா மீன் வரல, மீன் விலை இல்ல. சங்கரா இருந்தது சூப்பரா.
சூப்பரா இருந்தது சங்கரா. அப்படின்னு வேணுமா போய் வாங்கிட்டு வரட்டா சங்கரா? இப்ப எல்லாத்தையும் கழுவி நான் குளிச்சுட்டேன். இன்னும் இது வாங்கிட்டு வந்து திருப்பி என்ன நாட்டிக்கு போறியா? ஆனா சங்கரா வேற லெவல்ல இருந்தது. அது ஊலி வாங்கி கட் பண்ணும் போதுதான் பாக்குறேன் இதுல இருந்து தடன்னு கொட்டுறாங்க. கொட்டினாலும் சரி ஓகே, வாங்கி வந்து வச்சிருந்தா மசாலா போட்டு வச்சிருப்பேன்ல. நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், குளிக்காம எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு போய் குளிக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் ரெடி பண்றதுக்காக தான் வந்து இப்ப நான் வெங்காயம் எல்லாம் வெட்டி. இப்ப அவங்களே தான் கிளீன் பண்ணி குடுத்துருவாங்களே, அப்புறம் என்ன? அதுவும் நம்ம கிளீன் பண்ணணும், வேலைக்கு ஆகாது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு திருப்பி லைனுக்கு வருவோம். நம்ம சட்டிய அப்படின்ற மாதிரி சட்டி 2 சட்டி தோசை சட்டி எடுத்தாச்சு. ஏன் தோசை சட்டி அப்படின்னா நண்டுக்கு வந்து நம்ம அந்த சட்டி தான் செய்வோம். அப்பதான் அந்த சட்டி டேமேஜ் ஆயிடுச்சு, இருந்தாலும் நான் விடுற மாதிரி இல்ல, அதை வச்சுதான் நண்டு செய்வேன். அதை வச்சுதான் நான் நண்டு செய்யணும். இப்ப நான் நண்டு வாங்கிட்டு வந்தது காரணம், நாங்க ஹோட்டல்ல ஒரு நண்டு கிரேவி சாப்பிட்டோம், வேற லெவல்ல இருந்தது. அது பெப்பர் நல்லா போட்டு, இல்ல ஹோட்டலாவே இருந்தாலும் நண்டு எல்லாம் அவ்வளவு டேஸ்டா. நான் டேஸ்டா தான் செய்வேன், நண்டெல்லாம் அதை விட டேஸ்டா தான் செய்வேன். ஓகே இல்லன்னு சொல்லல, பட் இருந்தாலும் ஹோட்டல்ல வேற நண்டு தான் ரொம்ப கம்மியா போச்சு. 200 ரூபாப்பா. ஆமா 200 ரூபா நண்டு. நான் மிஸ் பண்றேன்ப்பா. எதப்பா? அர்பன் ரைஸ். இந்த போலாம் நெக்ஸ்ட் மந்த் போலாம். டோன்ட் வரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க ஏன் உங்க புது வீட்ல இருந்து வீடியோ வரமாட்டேன்னு. ஏன்னா அவங்க நெக்ஸ்ட் மந்த் வெக்கேட் பண்ணிடுவாங்க, இந்த 1 மந்த் தான். அந்த மாதிரிதான் நம்ம வீடு கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. அதனால அடுத்த மாசம் கிளம்பிடுவோம். 6ஆம் தேதி 7ஆம் தேதியா கிளம்பிடுவோம். செலிப்ரேட் பண்ணலாம். ஆமா சரியா, அந்த மாதிரி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். செலவு ஜாஸ்தியா பாக்குறியா? ஒன்னும் இல்ல, நம்ம ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அங்க. அதுக்குள்ள வீடு வெக்கேட் ஆகி கிளீன் ஆயிடுமா? ஆயிடும். அதுதான் யோசிக்கிறேன். என்னப்பா எடுத்துக்கிட்டியா அவன் சட்டியா? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் மீன் குழம்பு ஓடுனதுனால எண்ணெய் எப்படி காஞ்சி வரது. ஆக்சுவலி இது காயம் தான் போடணும், அதுதான் வரமுறை. ஓகேவா? இதெல்லாம் அப்படியே நம்ம வந்து கழுவி வச்ச கருவேப்பிலை தூவிடலாம். தனித்தனியா எடுத்து ஸ்டார் பண்ணி வச்சுட்டேன். என்னத்த கருவேப்பிலை வெங்காயம்? ஆமா, எதுக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னு அளவு தெரியாம இதுல நிறைய அதுல நிறைய போட்டுறோம். இது வந்து சின்ன வெங்காயம் இதுக்கு மட்டும் அவ்வளவு போடுற, நண்டுக்கு மட்டும் சுத்தம் இருக்குற மாதிரி. வெங்காயம் தக்காளி ஒன்னா போட்டு அரைச்சிடலாம். இன்னைக்கு நல்லா டேஸ்டியா செஞ்சு சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். என்னதான் நம்ம வெளில சாப்பிட்டாலும் வீட்டுல சாப்பிடுற சுவை அருண் சுவை வராது அப்படின்னு சொல்லுவேன். ஆனா கடையில சாப்பிட்டா நல்லா இருக்கு. அது ஒரு சில பொருட்கள், இந்த நண்டு மீன் வறுவல் அதெல்லாம். ஆனா மீன் வறுவல் நம்ம இதுல சாப்பிட்டது சூப்பரா இருந்தது, பாண்டியாஸ்ல சாப்பிட்டேன் வஞ்சர மீன் வறுவல். ஓகே, இது தக்காளி வெங்காயம் வதக்கியாச்சு. உப்பு அள்ளி கொட்டுவோங்க. இதுல கொஞ்சம் உப்பு போட்டுருவோம் மீன் குழம்புக்கு. அப்புறம் வந்துட்டு இதுல கொஞ்சம் நண்டு கொஞ்சமா போட்டுக்கோங்க, கம்மியாக தான் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெண்டுத்துக்கும் இப்போ வந்து இது கை கழுவிக்கலாம். நீ ஹோட்டல்ல பண்ற மாதிரியே பண்றப்பா, கையை வாஷ் பேசின்ல கழுவாம புளி தண்ணியிலேயே கை கழுவுற நீனு. புளி கரைக்கணும் நானு. சரி உப்பு ஏன் வேஸ்ட் பண்ணுவானேன்ட்டு இது பண்ணிட்டேன். போட்டா சீக்கிரம் வெங்காயம் வதங்கும்பாங்க. எவ்வளோ பாத்திரங்கள் வச்சிருக்க, ஆனாலும் இந்த சட்டி தான் தூக்கிறேன். நண்டுன்னா நான் எப்ப யூஸ் பண்ணுமோ அப்பதான் அதை யூஸ் பண்ணுவேன். இல்ல எப்படான்னு இருக்குது. அது ஏன் அப்படிங்கிறது உனக்கே தெரியும். என்னது எப்படான்னு? பசி எடுக்குதா? பசி எடுக்கல, என்ன சொல்றது, சரி நம்மளால முடியலன்னா சொந்த கதை கதையெல்லாம் குழந்தை. புரியல எதுக்கு சொந்த கதை கதையெல்லாம்? அதான் என்னது, பாப்பா வந்து சுவையா செஞ்சு தரணும்ன்றியா நீ? அப்பெல்லாம் சொல்லல நானு. எல்லாமே இந்த வீட்டுல என்ன சொல்றது அன்சாட்டிஸ்பைடா தான் இருக்குது. அதனால அப்படியே நம்மளும் கம்மனு அப்படியே அமைதியா. என்ன அன்சாட்டிஸ்பைட் ஆயிடுச்சு இப்போ உனக்கு? புது பாத்திரங்கள் 1000 இருக்குது உனக்கு. இருக்கு, அதை யூஸ் பண்ற நிலைமையில இல்லன்ற. ஓஹோ, நம்ம அக்காவை நம்பி பாத்திரத்தை வெளியில எடுக்க முடியல. ஆமா, ஓகேவா? இது ஒரு புது பாத்திரத்தை எப்படி அழகா லட்சணமா கழுவி வச்சுட்டு போனாங்க பாரு.
எங்க ஆளையா காணோம் இன்னைக்கு? கேட்டா ஏதாவது புதுசா அம்பளி மாமா கதை சொல்லினே வரும் உள்ள. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2 தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, மஞ்சள் தூள் போடுவோம். இதெல்லாம் போடுவோம். குழம்பு மிளகாய் தூள். இப்போ ஒரு வாட்டி நீ சர்வையர்ல பண்ண மாதிரி வித்தவுட் இன்கிரீடியன்ஸ் குக் பண்ணி சாப்பிட, அது ஒரு சேலஞ்சா வச்சு சாப்பிடலாமா? பாவம்பா, ரொம்ப கஷ்டப்படுவோப்பா. பரவாயில்லையா? வெறும் நண்டுலாம் என்ன பண்ணணும், வெறும் பாயில் பண்ணணும், வெறும் உப்பு கூட இல்லாம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வரமிளகாத்தூள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள், அவ்வளவுதான் போட்டுட்டேன். புளி கரைச்சி வச்ச தண்ணி. நீ சட்டியில பண்ண வேண்டியது தானே, மீன் சட்டியில, மீன் குழம்பு சட்டியில. அதெல்லாம் மேல எடுத்து வச்சுட்டேன். என்னால முடியலப்பா. அதான் பையன் குமுறல் என்னோடய போகட்டும்பா. என்ன குமுறல் நான் சொல்லிட்டா? சொல்லு. வேற யாரா சமைச்சு கொடுத்துருந்தா அழகா உட்காந்து சாப்பிட்டு இருக்கலாம். நான் பேசல. நீ இப்படி பேசுறதுனாலதான் வந்து என்ன வந்து எல்லாரும் தப்பா பேசுறாங்க. அப்புறம் வேற என்ன குமுறல் உனக்கு? வேலை செய்யறத பத்தியோ எனக்கு இத பத்தியோ எனக்கு கவலை கிடையாது. நான் டெய்லி காலையில எழுந்துக்கும் போது நான் வேண்டது என்ன அப்படின்னா, கடவுளே எனக்கு இந்த வீட்டுல இருந்து நம்ம அக்காட்ட இருந்து எப்ப விமோச்சனம் கிடைக்கும். எந்த அக்கா கிட்ட இருந்து? வேலை செய்யற அக்கா கிட்ட இருந்தா? சரி. ஏன்னா அவ்வளவு காண்டாக்குறாங்க என்ன. ஓஹோ. வேணானும் சொல்ல முடியல, வச்சுக்கவும் முடியல. என் கஷ்டம் இருக்குது. கஷ்டம் யாருக்கு தெரியும்? நீ இப்ப இவ்வளவு பேசுவ வந்தோம்னாக்கா அதுதான் சொல்றேன். நமக்கு அந்த மாதிரி சட்டுன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேச வரமாட்டேன்னு அத வந்து அவங்க வந்து அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க. புரியுதா? புரியுது. கேட்டா உடனே நீ என்ன சொல்ற? உன்ன மாதிரி எல்லாம் பட்டுன்னு என்னால பேச தெரியாது எனக்கு. இந்த மாதிரி தர்ம சங்கடமான சூழ்நிலை வேற யாருக்கும் வரக்கூடாது. சரியா? அப்படி இருக்கு என்னோட. சரி இருக்கட்டும், அப்படிதான் இருக்கும் உலகம். நீ ஒழுங்கா செஞ்சு நல்லா சுருக்குன்னு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். வந்து கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள் மட்டும் தான் போட்டுருக்கேன். நண்டு ஆட் பண்ணிப்போம். இது முக்கியமான முட்டை. இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே. நண்டு ஓகேவா? நல்லா பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். ஓகே. எப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நுணுக்கிட்டியா இல்ல என்ன பண்ண, அரைச்சிட்டியா கடைசியில? யாருனாச்சும் இப்ப அந்த டீடைல்ஸ் கேட்டாங்களா? தெரிஞ்சுக்கணும், நான் அதுக்குதான் பார்த்தேன். அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நண்டை கேரி ஃபார்வர்ட் பண்ணி தூக்கி உள்ள போடுறோம். பாரோ பண்றோம் இங்க இருந்தாங்க. ஓகே. ஆனா எதுக்காகனாச்சும் நம்ம ஈஸியா இருக்கு போனோம்ப்பா. போறோம் காலையில போய் ஃப்ரெஷ் நண்டு புடிச்சுன்னு வரோம், சாப்பிடுறோம். இல்ல எங்க அம்மா தங்கச்சியில வீடு பாக்கவே இல்லப்பா. அதுதான். அதனால அவங்களெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அந்த பீச் எல்லாம் காட்டிட்டு மீன் பிடிக்கிறது, நண்டு விபிஷ்னாக்கெல்லாம் காட்டணும். லைவா வந்து ஃபிஷ் பிடிக்கிறது. ஃபிஷ் என்னது? ஃபிஷ் பிடிக்கிறது இங்கிலீஷ்ல என்ன? ஃபிஷிங். ஃபிஷ் பிடிக்கிறதுன்னா ஃபிஷ் ஹண்டிங். போ ஹண்டிங். ஃபிஷ் ஹண்டிங். அப்புறம் ஓடுற நண்டு இதெல்லாம் வந்து காட்டணும். சரி. கோயம்புத்தூர் கையார் பையன் பாவம் இதெல்லாம் பாத்துருக்க மாட்டான். ஆமா. சரியா? நீ அப்படிதான் வளர்ந்த. இந்த பெரியமா தான் காட்டணும்னு இருக்குது. தொடமா அதுதான் தொடமா காட்டணும்னு இருக்குது. சரியா? அது பிள்ளை காலகாலத்துக்கும் சொல்லும், எங்க தொடமா என்ன கூட்டிட்டு போய் இப்படி நண்டு காட்டினாங்க அப்படின்னு. ஓகே. அந்த பேர் என்னையே சாரும். அதனாலதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கே தெரியல, கொஞ்ச நேரம் இருங்க, யோசிச்சுட்டு ஏதோ ஒண்ணு எடுத்து போட்டு பண்ணி பினிஷ் பண்ணி கையில கொடுக்கும். இல்ல இது நண்டு அவ்வளவுதான். நண்டுக்கு வந்து என்ன பண்ணணும்னா கடைசியா அந்த ஜீரகம், மிளகா, அந்த பவுடர் எல்லாம் போட்டு கடைசியா இது பண்ணிக்கலாம். இப்ப நண்டு வேக வைக்கிறது தான். இதுல மீன் கொதிச்சுன்னு இருக்குது. சரியா? மீன் குழம்பு கொஞ்சமா தான் வரும், தண்ணி நிறைய வராது. சோ சேட் ஆஃப் இந்தியா. ஓகே. பிஞ்சு போன மீன்ல எடுத்து வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஓகே கைஸ், நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. மீன் அங்க தக்க பக்கம் கொதிக்குது. இங்க நண்டும் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அடுத்தது ஃபிஷ் ஃப்ரைய மட்டும் போட்டுட்டா 10 நிமிஷத்துல. என்னப்பா ஃபிஷ் ஃப்ரை இல்லையா? இப்பதான் சோரேவா? ஓகே. அப்ப இன்னும் ஒரு 45 மினிட்ஸ் ஆகுமா? அது வரைக்கும் ஊறட்டும். ஜீரக மிளகும் சேர்ந்து அரைச்சு வச்சிருக்கேன், அதனால அதை கொஞ்சம் போட்டேன். மிளகு மட்டும் நம்ம தனியா போட்டுப்போம். ஏன்னா
அப்பதான் அந்த ஸ்பைசஸ் நமக்கு வரும். கலரி விடு. இங்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நண்டு கிரேவி ரெடி ஆகுது. ஓகே, அப்பதான் இந்த கருப்பா வரும் நமக்கு. புரியுதா? இன்னும் கொஞ்ச நேரம் வந்து அது பர்ஃபெக்ட் ரெடி ஆயிடும். ஓகேவா? எல்லாத்தையும் இந்த இதுக்குள்ள படுற மாதிரி நம்ம வந்து மூழ்க வச்சுக்கணும். முழுகடி எல்லா நண்டையும் எல்லாமே. அப்பதான் வந்து நமக்கு கிரேவி உள்ள பூரும். ஓகேவா? ஓகே, ரைஸும் ரெடி ஆக போகுது. மீன் ஒருவேளை அப்படி எடுத்து போட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஜோலி ஓவர். சூப்பரா சாப்பிடலாம். ரைஸ் எடுத்துட்டு மீன் வறுவல் போடணும். நவீமா ஆரம்பிச்சினியா? நான் பொறுமையா சாப்பிடு. அப்படியே நண்டோட முள்ளு வந்து அப்படியே டர்றன்னு கீசன் போயிட போகுது உள்ள. பொறுமையா சாப்பிடு. நண்டை பைட் பண்ணி இருக்கும்போது ஏன் வீடியோ எடுக்க? நண்டு நீ பைட் பண்றத எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு தான். ஆனா நீ நண்டு சாப்பிட்றத பார்த்தா எல்லாருக்கும் சாப்பிடணுன்ற ஆசை வந்துரும்ப்பா. நீ அப்படி சாப்பிடுவப்பா. கால்சியம். நண்டு கால்சியம். எலும்புக்கு பலன். அப்படியா? இதுலலாம் 1000 இருக்குது. 1000. ஆனா நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது இதுல. நண்டுல மீன் வந்து வெறும் ஷைனிங் தான். நண்டு வந்து ஸ்ட்ரென்த் இருக்கு. இது வந்து வாரத்துல ஒரு தடவை சேர்த்துக்கிட்டா இதோட கால்சியம் தான் இது நிறைய இருக்கு. நம்ம பால், பாதாம், முட்டை அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுறதுமா, அதெல்லாம் விட ஃபர்ஸ்ட் பீஃபுக்கு அப்புறம் இதுதான். சரியா? நான் பீஃப் சாப்பிட மாட்டேன், அதனால வந்து நான் நண்டு சாப்பிட்டுப்பேன். சாப்பிடு பொறுமையா சாப்பிடு. செம்ம டேஸ்டா இருக்கு. என்ன டேஸ்ட் இல்ல? நல்லா இருக்கு. தொக்கு நீ நண்டு சாப்பிட்டப்பா, நான் வெறும் தொக்க நக்குனப்பா. உரப்பா இருக்கு. மீன் குழம்பு அதே மாதிரி உரப்பா இருக்கும். ஃபிஷ் ஃப்ரை வந்து ஆல்ரெடி நான் முடியலன்ட்டு எண்ணெயில போட்டு வறுத்துட்டு வந்துட்டேன். அது வந்து வால் பீஸ் எல்லாம் சாப்பிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இப்ப தவா ஃப்ரைல பத்துனுக்கிறாரு. போய் கட்டுவோம் தவா ஃப்ரைய. This is my தவா ஃப்ரை. காய்கறிகளும் பிரமாதம். நீ அப்படி நீ பேசக்கூடாதுப்பா. கல்யாண சமையல் சாதம், நான் வெஜிடேரியன் போதும் அப்படிதான் பேசணும். நீ என்னமோ காய்கறிகளும் போதும்ன்ற. எந்த காய் எந்த கறி நடுவுல போர் வச்சுன்னா காய் எட்ரா காய் தான் சாப்பிடணும். இங்க காட்டு, ஓவரா பேசாதே. குழம்பெல்லாம் காட்டு. வேற லெவல்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு. சரியா? ஏன் நண்டு கிரேவி இது ஏன் மீன் வறுவல். நீ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லணும். ஓகே ஓகேவா? எப்ப பார்த்தாலும் நானே சாப்பிட்டு பார்த்துட்டு நானே சொல்ல மாட்டேன். சந்தோஷம். நான் சமைக்கிறது நல்லா இருக்கும், அதனால எனக்கு தெரியும் அது. ஓகே, அது வந்து நீயும் தெரிய வை. அப்பா அது வரைக்கும் சந்தோஷம்ப்பா. நீ நான் டேஸ்ட் பாக்குறேன்னு சொல்லிட்டு நீ சோறு தின்னுப்ப, நான் மொபைல் பிடிச்சினுப்பேன். இப்ப நீ மொபைல் பிடி. நீ முதல்ல சாப்பிட்ட ஒரு ரவுண்டு ரைஸா சாப்பிடல, வெறும் ஃபிஷ் ஃப்ரையாவும் நண்டாவும் சாப்பிட்டேன். ஜனங்க மத்தியில என்ன வந்து அவப்பேர்ல பத்தி வச்சிருக்கேன். நான் சமைக்கிறது கிடையாது, நான் வந்து சாப்பிட்டுறதுட்டா அங்க போய். நேத்து என்னப்பா பண்ண மறந்துட்டேன்ப்பா நானு. போனோம்ப்பா. ஏன்ப்பா இப்படி மானத்தை வாங்குற? வெளில போட்டா சொல்லு, வீட்டுல செய்யறத மட்டும் சொல்லாத. மகேஷ் ராஜா, இப்ப நீ என்ன இடத்த புடிச்சு என்ன பண்ணின்னு இருக்க? ஸ்மெல்லே பயங்கரமா இருந்துட்டா. ஆனாலும் நம்ம வந்து ஃப்ரீயா உட்காந்து சாப்பிடணும். சாப்பிடும்போது மட்டும் ஒரு மாதிரி கன்ஜஸ்டடா உட்கார்றதுக்கு முடியாம அப்படியே டைட்டாலாம் உட்காரக்கூடாது. சட்ட பட்டன்லயே தெரியுது மகேஷ் ராஜா, நீ எந்த அளவுக்கு என் சாப்பாடுல நீ வந்து மெதமிச்சு போயிருக்கேன்ட்டு. இதுதான்ப்பா மீன் குழம்பு. தேங்காய் பால் ஊத்தல. நீ சாப்பிட பார்த்தா எல்லாருக்கும் எச்சு ஊரும்பா. எக்ஸாக்டா இதுதான் மீன் குழம்பு. தேங்காய் அரைச்சி ஊத்துறது கோயம்புத்தூர் ஸ்டைலு, கேரளா ஸ்டைலு. நம்ம செட்டிநாடு ஸ்டைல் அப்படின்னா தேங்காய் அரைச்சி ஊத்தாம நல்லா புளிப்பா செம்மையா இருக்குது. சரி, நான் ஒரு விஷயத்த காட்டிட்டு வரேன். மழை எப்படி தூரி நிக்குது. ட்ரிஸ்லிங் எப்படி மழை ட்ரிஸ்லிங் ஆயிட்டு இருக்குன்னு பாருங்க. மணி என்னன்னு நான் காட்டுறேன். இங்க தெரியுதா? இந்த இடத்துல தெரியும்னு நினைக்கிறேன். டைம் என்ன மகேஷ் ராஜா? டைம் 2 ஆச்சு. 2 மணிக்கு வெளியில கிளைமேட் எப்படி இருக்குது? நீ என்ன சாப்பிட்டு நிக்கிற? வாய் குருசியா? நல்லா இருக்கா குழம்பு? சரி, நான் கம்மியா வாங்கிட்டு வரும்போதெல்லாம் வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஜாஸ்தியா வாங்கிட்டு வரும்போது நல்லாவே இருக்காது அவ்வளவா. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. இப்படிதான் நான் நிறைய வாட்டி விளையாடுது அப்படியே மகேஷ் ராஜா வாயிலையும் விளையாடுது. இந்த மாதிரிதான் மீன் குழம்பு குழம்பு வைன்னுவேன். இப்ப எப்படி கரெக்டா வச்சு பார்த்தேன்.
நான் அதான் சொன்னேன் கொஞ்சமாவே. நீ என்ன சட்டி சட்டியா வைக்க சொல்லாதுன்னா எனக்கு வரமாட்டேன். அளவா வச்சா வருதுப்பா. இந்த மாதிரி கம்மியாவே. இதுங்கெல்லாம் மீன் குழம்புனா நிறைய குழம்பு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு மீன் குழம்புலாம் சாப்பிடுவேன். மழை பெருசாயிடுச்சு வர வர வர. இங்க பாருங்க மழை பாருங்க எப்படி மழை பெருசாயிடுச்சு, எப்படி ஊத்துது பாருங்க. செம மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்குது மழை. நம்ம அது காரசாரமா வந்து செமையா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுப்போம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவல்ல இருக்குது. நல்லா வேர்த்து விறுவிறுக்க நம்ம வந்து இது நண்டு அதை விட சூப்பர். நண்டு சாப்பிட்டோம்னா, நண்டு கிரேவி சாப்பிட்டோம்னா அப்படியே அந்த மூளையில சிறுது ஒரு மாதிரி வேலை செய்யுது. செமையா இருக்குது. வேற லெவல்ல இருக்குது. அந்த அறுசுவை நரம்பு பிளிங்க் ஆயிடுச்சு. அறுசுவை நரம்பு வந்து பிளிங்க் ஆயிடுச்சு. அதனால நம்ம ஃப்ரீயா சாப்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ உங்களுக்கு முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட முக்கியமான ஒன்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.